தலைப்பு செய்திகள். ஹெட்போன் அணிந்து சாலையில் நடப்போருக்கு சட்ட நடவடிக்கை, போலீசார் எச்சரிக்கை. காலையில் கைதான வசந்த கருணாகொட மாலையில் பிணையில் விடுவிப்பு. விவசாயி மகன் என கூறிய ஜனாதிபதி விவசாயிகளின் உரிமைகளை மீறுகிறார், சஜித் குற்றச்சாட்டு. ஈரான் பேச்சுவார்த்தை குழுவினரை படுகொலை செய்ய இஸ்ரேல் சதித்திட்டம், அமெரிக்கா எச்சரிக்கை. விரிவான செய்திகள். சாலையில் ஹெட்போன் அல்லது இயர்போன் அணிந்து இசை கேட்டுக்கொண்டே நடமாடும் பாதசாரிகளுக்கு எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சாலை பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்துள்ளதாவது, தற்போது இவ்வாறான பாதசாரிகளுக்கு எச்சரிக்கை மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறதாலும் விபத்துக்களின் அபாயம் அதிகரித்து வருவதால் எதிர்காலத்தில் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் தினமும் 10 பேருக்கும் அதிகமானோர் சாலை விபத்துக்களால் உயிரிழப்பதாகவும் 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் ஜூன் மாதம் 30ஆம் திகதி வரை 1323 சாலை விபத்துக்கள் பதிவாகி அவற்றில் 1389 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் விபத்துக்கள் 105 ஆகவும் உயிரிழப்புகள் 107 ஆகவும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்த அவர் இந்த நிலைமை கவலைக்கிடமானது என தெரிவித்துள்ளார். கவனக்குறைவு, அலட்சியமான நடத்தை, போக்குவரத்து விதி மீறல்கள், அதிவேகம், வாகனங்களின் மற்றும் சாலைகளின் பராமரிப்பு குறைபாடு ஆகியவையே விபத்துக்களுக்கான முக்கிய காரணங்களாக உள்ளதாகவும், குறிப்பாக பாதசாரிகள் மற்றும் மிதிவண்டி பயணிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜூலை மாதம் 6ஆம் திகதி முதல் ஜூலை மாதம் 10ஆம் திகதி வரை நடைபெறவுள்ள 11வது தேசிய விபத்து தடுப்பு வாரத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் சாலை விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் விசேட நடவடிக்கைகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 3 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்களின் வேகத்தை கண்காணிக்கக்கூடிய நவீன வேக கண்காணிப்பு கருவிகளும் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்ட அமுலாக்கத்தில் எவருக்கும் விசேட சலுகை வழங்கப்பட மாட்டாது என்றும் சாலை விபத்துக்களில் தொடர்புடையவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் எதிர்காலத்தில் கடுமையான சட்ட அமுலாக்கம், அதிக தண்டனைகள் மற்றும் தேவையெனில் ஓட்டுநர் உரிமம் இடைநிறுத்தப்படும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். ஓட்டுநர்களின் ஒத்துழைப்பு இல்லையேல் கடுமையான சட்ட அமுலாக்கமே சாலை விபத்துக்களை கட்டுப்படுத்த ஒரே வழி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் யோஷித்த ராஜபக்ஷவை கடந்த 2006ஆம் ஆண்டு இலங்கை கடற்படையில் இணைத்துக் கொண்டமை தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரனங்கொட லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் வெள்ளிக்கிழமை காலை கைது செய்யப்பட்டு பின்னர் மாலை நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நேற்று காலை 10 மணி அளவில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் வளாகத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். யோஷித்த ராஜபக்ஷ கடற்படை நிறைவேற்று அதிகாரி பதவிக்குரிய அடிப்படை தகமைகளை கொண்டிருக்காத நிலையிலும் விதிகளை மீறி அவர் அந்த பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரிலேயே வசந்த கரனங்கொட கைது செய்யப்பட்டார். அத்துடன் கடற்படையின் நிலையான ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை புறந்தள்ளி பிரித்தானியாவின் ராயல் கடற்படை கல்லூரியில் யோஷித்த ராஜபக்ச பயிற்சி பெறுவதற்காக அரசு நிதி பயன்படுத்தப்பட்டமை என்றும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு குற்றம் சுமத்தியிருந்தது. இந்த முறைகேடான செயற்பாடுகள் அனைத்தும் லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுவதாக சுட்டிக்காட்டிய ஆணைக்குழு கைது செய்யப்பட்ட வசந்த கரனங்கொடவை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று மாலை ஆஜர்படுத்தியது. இதன்போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணிகள் சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம வசந்த கரனங்கொடவை பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டார். இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பில் யோஷித்த ராஜபக்ஷ ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் 17ஆம் திகதி கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
தேர்தல் காலத்தில் விவசாயியின் மகனை ஆட்சியில் அமர்த்துவோம் என கூறி வாக்கு சேகரித்துவிட்டு தற்போது பாராளுமன்றத்தில் 159 பெரும்பான்மையை பெற்ற பின்னர் அரசாங்கம் நாட்டின் விவசாய சமூகத்தின் அடிப்படை மற்றும் மனித உரிமைகளை அப்பட்டமாக மீறி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் தொழிலாளர்களின் பிரச்சினைகள் குறித்து நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டின் பெரும்பான்மை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விவசாயி நாட்டின் ராஜாவிற்கு சமனானவர் என்ற வரலாற்று உண்மையை தற்போதைய அமைச்சர் அற்புதமாக நிராகரித்து விவசாயிகளை தொடர்ந்து பழித்து பேசி வருகின்றார். நாட்டிற்கு சோறு வழங்குவது விவசாயி அல்ல என்ற வாதத்தை முன்வைக்கும் இந்த அரசாங்கம் விவசாயிகளை சட்டவிரோத மதுபானம் தயாரிப்பவர்கள் என்றும் போலி விவசாயிகள் என்றும் இழிவுபடுத்துகிறது. தேர்தல் முடியும் வரை விவசாயம் உன்னதமாக தெரிந்தது. ஆனால் அதிகாரத்தை பெற்ற பின்னர் விவசாய சமூகம் அரசாங்கத்திற்கு ஒரு பாரமாக மாறிவிட்டது. தேர்தல் காலத்தில் நெல்லுக்கு 150 ரூபாய் விலை வழங்குவதாக உறுதியளித்துவிட்டு தற்போது அதனை 120 ரூபாவாக குறைத்தும் வழங்க முடியாமல் அரசாங்கம் திணறுகின்றது. இந்த தோல்வியை மறைக்கவே அரசாங்கம் விவசாயிகள் மீது அவதூறு பரப்புகிறது. வாக்குறுதி அளித்த விலையை வழங்க முடியாவிட்டால் உடனடியாக அமைச்சு பதவிகளையும் அரசாங்கத்தையும் துறந்து வெளியேற வேண்டும். கடந்த காலத்தில் கனிம உர நாடகத்தால் விவசாயம் அழிக்கப்பட்டதைப் போல தற்போதைய அரசாங்கமும் அதிகாரத்திற்காக விவசாயிகளை பயன்படுத்திவிட்டு இப்போது கைவிட்டுள்ளது. எனினும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒன்றில் நெல்லுக்கு நிலையான விலை, தரமான உரம், விதைகள், கிருமிநாசினிகள் மற்றும் உர மானியம் என்பன தடையின்றி வழங்கப்படும். மனித யானை மோதல்களுக்கு தீர்வு கண்டு விவசாயிகளின் கௌரவமும் உரிமைகளும் முழுமையாக பாதுகாக்கப்படும் என தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் 2ஆம் சுற்று மேல்முறையீடுகளை சமர்ப்பித்த மாணவர்களுக்கான பாடசாலை ஒதுக்கீட்டு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சின் ஊடக பிரிவினால் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மேல்முறையீடுகளை சமர்ப்பித்த மாணவர்களுக்கு கிடைத்துள்ள பாடசாலைகள் குறித்த விவரங்களை உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் ஊடாக பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பரிசோதித்துக் கொள்ள முடியும் என அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பஸ் கவிழ்ந்த விபத்தில் 40 பேர் பலியானது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்வா மாகாணங்களின் எல்லையில் அமைந்துள்ள செவ்ரானி சோப் நெடுஞ்சாலையில் பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த பஸ் குவாட்டாவிலிருந்து பெஷாவர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த பஸ்ஸில் பழுதடைந்த மற்றொரு பஸ்ஸின் பயணிகள் உட்பட 48 பயணிகள் இருந்தனர். டானாசாரில் பகுதியில் பஸ் சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து 80 அடி பள்ளத்தில் விழுந்தது. தகவல் அறிந்த போலீசார் மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். கரடுமுரடான மலைப்பகுதி என்பதால் மீட்பு பணியில் சிரமம் ஏற்பட்டது. இந்த விபத்தில் பஸ்ஸில் பயணித்த 40 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 8 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். உயிரிழந்தோர் சடலங்கள் மீட்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டு வருகின்றது. பேச்சுவார்த்தை குழுவின் 2 முக்கிய பிரதிநிதிகளை கொலை செய்ய இஸ்ரேல் சதித்திட்டம் தீட்டுவதாக அமெரிக்க உயர் அதிகாரிகள் எச்சரித்துள்ளதாக பிரபல நாடேடான வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. 4 மாதங்கள் தொடர்ந்த ஈரான் அமெரிக்க போர் கடந்த வாரம் ஏற்பட்ட புரிந்துணர்வால் முடிவுக்கு வரும் தருவாயில் உள்ளது. சுவிட்சர்லாந்தில் கடந்த வாரம் நிரந்தர அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் முதல் கட்டம் நடைபெற்றது. இதனிடையே கத்தார் தலைநகர் தோஹாவிலும் 2 நாட்டு குழுக்கள் கூடி இந்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்தும் என கூறப்பட்டது. இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக அல்லாமல் அமெரிக்கா, ஈரான் பிரதிநிதிகள் ரகசியமாக கூடி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக நியூயார்க் டைம்ஸ் நாளேடும் இது போன்றதொரு செய்தி அறிக்கையை வெளியிட்ட நிலையில் தற்போது வாஷிங்டன் போஸ்ட் அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க உயர் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் ஈரான் குழுவில் இருக்கும் 2 முக்கிய தலைவர்களான அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபப் ஆகியோர் இஸ்ரேலால் குறிவைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. படுகொலைகள் ஏதேனும் அரங்கேறினால் அது அமைதி பேச்சுவார்த்தைகளை முற்றிலும் சீர்குலைத்துவிடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். வரலாற்றில் இன்று
1947 பிரித்தானியா இந்தியாவை இந்தியா பாகிஸ்தான் என 2 நாடுகளாக பிரிக்கும் சட்டமூலம் ஐக்கிய இராச்சியத்தின் மக்களவையில் முன்வைக்கப்பட்டது. 1988 வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் முதல் தமிழ் மாநாடு பென்சில்வேனியாவில் நடைபெற்றது. 1994 ருவண்டா இனப்படுகொலை. ருவண்டா தலைநகர் கிகாலி ருவண்டா தேசப்பட்டு முன்னணியினரால் கைப்பற்றப்பட்டதை அடுத்து அந்நகரில் இனப்படுகொலை முடிவுக்கு வந்தது. 1997 நாசாவின் பாத் ஃபைண்டர் விண்கலம் செவ்வாய்க்கோளில் இறங்கியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.